11th கான்வகேஷன் அட்ரஸ். இது வந்து ஒரு ப்ரோஸ். இதை எழுதினவங்க யாரு அப்படின்னா டாக்டர் அறிஞர் அண்ணாதுரை. ஸோ இன்னும் தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு கான்வகேஷனுக்கு அவரை இன்வைட் பண்ணும்போது அங்கே என்ன கான்வகேஷன் அட்ரஸ் கொடுத்தாரு அப்படின்றது தான் லெசனாக கொடுத்துருக்காங்க. ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் டாக்டர் அறிஞர் அண்ணாதுரை பற்றி தெரியும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவரோட ஃபுல் நேம் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. டாக்டர் கஞ்சிவரம் நடராஜன் அண்ணாதுரை. ஸோ இவர் 15 செப்டம்பர் 1909 அவரோட பர்த். அவரோட டெத் டேட் வந்து 3rd February 1969. ஸோ இவரை வந்து எதுக்காக அறிஞர் அண்ணான்னு கூப்பிட்றோம் அப்படின்னா அவர் வந்து ஃபேமஸான பொலிட்டீஷியன் ப்ளஸ் வந்து நம்மளுடைய தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்த டியூரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் இறக்கிறதுக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ 1967 69 வரைக்கும். ஸோ இஸ் அ கிரேட் ஒரேட்டர். ஒரேட்டர்னால் வந்து ஸ்பீச்சஸ்லையே ரொம்ப அழகாக பேசுகிறவங்க. ஸோ அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து நம்ம லிசன் பண்ணிகிட்டே இருக்கலாம் போல தோணும். அந்த மாதிரி பேசுகிறவங்கள தான் ஒரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அவர் தமிழ் ரைட்டரும் கூட. இவரை பற்றி ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாதுரை வந்து ஒரு கிரேட்டஸ்ட் பார்லிமெண்டேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை புகழ்ந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு தமிழ் ரைட்டர் அப்படின்றதுனால நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ், பிளேஸ், நாவல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து எழுதியிருக்காரு. ஸோ ஹேல் யூனிவர்சிட்டி இவரை வந்து கௌரவிக்கணும் அப்படின்றதுக்காக இவருக்கு சப் ஃபெல்லோஷிப் கொடுத்துருக்கு. இந்த சப் ஃபெல்லோஷிப் வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்கன் இல்லாமல் ஒரு பர்சனுக்கு இந்த அவார்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து சிஎன் அண்ணாதுரைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக கொடுத்தது. ஸோ அதே வருஷம்தான் வந்து அவருக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து ஹானரி டாக்டரேட் டிகிரியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்டர் அண்ணா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டாக்டர். ஸோ இப்போ வந்து லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ லெசன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து வரும். ஸோ கான்வகேஷன் அட்ரஸ். கான்வகேஷன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை படிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன். அப்போ தான் அவர் அது வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். Thankful as I am for the unique honor conferred on me by this institution, I stand before this august assembly today to deliver the convocation address. For though it is a pleasure to be present on the happy occasion of greeting the graduates of the year and wishing them all bright and prosperous future, it is not an easy task to place appropriate guidelines before them. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கான்வகேஷன் அட்ரஸ். ஸோ யார் அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே முதல்ல வந்து தேங்க்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அவரும் சொல்லியிருக்காரு. இந்த இன்ஸ்டியூஷனில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இந்த ஆனர் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஸோ எல்லா கிராஜுவேட்ஸ்க்குமே வந்து அவர் வந்து விஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கான கைட்லைன்ஸை வந்து இப்போ இருக்கிற ஃப்யூச்சர் பீப்புள்ஸோட கைட்லைன்ஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அட்ரஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த பிக் வந்து ஸோ நம்மளோட ஃபார்மர் சிஎம் அண்ணாதுரை வந்து ஹேல் யூனிவர்சிட்டியில் எடுத்தும் போது இருந்து பிக். The fact that I am conscious of my own limitation gives me a sense of relief, for I shall not attempt to offer original ideas or theories with a special stamp, but only reiterate some of the cardinal principles enunciated by those who offered their advice in the past years, perhaps with attenuations here and there, bringing to bear the layman's points of view to the findings of the experts in various fields connected with education. ஸோ இவர் வந்து இப்போ தான் வந்து கான்வகேஷன் அட்ரஸை தேங்க்ஸ் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா
என்னுடைய குறைபாடுகள். இப்போ எல்லாருக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கும்ல, ஒருத்தருக்கு வந்து இதுதான் பண்ண முடியும், ஒருத்தருக்கு ஒவ்வொரு கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கேப்பபிலிட்டிஸ் எனக்கு தெரியும், அதனால வந்து என்னுடைய அட்வைஸ் வந்து நான் எதுவும் ஒரிஜினலாக என்னுடைய அட்வைஸ் கொடுக்கல, ஏற்கனவே இருந்த மிகப்பெரிய கிரேட் பீப்புள்ஸோட அவங்களோட ஐடியாஸும் தியரிஸையும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ இந்த வேர்டோட மீனிங் தெரிஞ்சுக்குங்க. ரிட்ரேட். ஸோ ரிட்ரேட்னா திரும்பவும் சொல்கிறது. ஏற்கனவே சொன்ன ஃபேமஸ் பீப்புள் சொன்னதை வந்து திரும்பவும் நான் அந்த தியரிஸ் சொல்லுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எனோஷியேட்டட்னா கிளியராக சொல்கிறது. ஓகே. ஸோ பாஸ்ட் இயர்ஸில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து என்ன அட்வைஸ் பண்ணாங்களோ அதை தான் வந்து நான் இப்போயும் வந்து அவங்களோட அட்வைஸை வந்து திருப்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த பேசேஜில். This is the age of the common man, whatever the regrets some might have, and it is his point of view that matters most, and I do claim to represent him in all his ruggedness. ஸோ வந்து அந்த மாதிரி பீப்புள்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க எப்படி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தாங்களோ அந்த மாதிரியே நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ வந்து ஒரு காமன் மேனில் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட நார்மலாகவே ரிக்ரெட்ஸ் வந்து நிறையவே இருக்கும் இல்லையா, நம்ம இதை பண்ணணும்னு நினச்சிருப்போம், அதை பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அவங்கள வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ரக்கட்னஸ் அப்படின்ற வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரஃப்பாக இருக்கிறது. ஸோ ரஃப்பாக இருப்பாங்க அந்த பர்சன், அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்ற மீனிங் தான் இந்த ரக்கட்னஸ். ஸோ நெக்ஸ்ட் பேசேஜ் பார்க்கலாம். சிஸ்டம் அண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட், வெதர் இட் இஸ் இன் philosophy or politics or ethics or economics, or certainly meet for him universities as the repositories of knowledge and the nursing ground for the emissaries of thought, wisdom and service, have got the prominent role to play, and the prominence is growing every day as more and more individuals get themselves equipped for the task of bettering society for its age, when we have eschewed monarchy and autocracy and have integrated the era of democracy. ஸோ இந்த பேசேஜில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம காமன் மேன் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இருக்கிற சிஸ்டம்ஸில் வந்து நம்ம படிக்கிற முறையே வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஸ்கூல் சிஸ்டம் எல்லாமே மாறிடுச்சு. நம்ம இப்போ என்ன படித்தாலுமே நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் எடுத்து படிக்கிறோம். ஃபிலாசபியாக இருக்கட்டும், பொலிட்டிக்ஸாக இருக்கட்டும், எத்திக்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை எடுத்து அதில் வந்து நாலேஜை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் யூனிவர்சிட்டிஸும். ஸோ இதில் யூனிவர்சிட்டிஸ் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட் இஸ் த ரெப்ரோசிட்டரிஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ ரெப்ரோசிட்டரிஸ் அப்படின்னா வேர் ஹவுஸ், ஸ்டோர் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ நாலேஜை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம் தான் வந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் தான் நம்மளோட தாட், விஸ்டம் அண்ட் சர்வீசஸ் எல்லாத்தையுமே நம்ம வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எமிசரிஸோட மீனிங் என்ன அப்படின்னா டெப்யூட்டிஸ். ஸோ வந்து டெப்யூட்டிஸ் இது வந்து இந்த யூனிவர்சிட்டியில் தான் நம்ம தாட், விஸ்டம் அண்ட் சர்வீஸை வந்து வளர்த்துக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து பீப்புளோட நாலேஜ் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன இருந்தது அப்படின்னா மொனார்கி இருந்தது. மொனார்கினா இது அரசர் ஆட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அரசரோட ஆட்சி தான் இருந்தது. ஆட்டோக்ரஸினா வந்து கவர்மெண்ட் வந்து ரூல்டு பை சிங்கிள் பர்சன், ஒருத்தர் தான் வந்து ரூல் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே சிமிலராக தான் இருந்தோம், டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன எராவில் இருக்கோம்னா எரா ஆஃப் டெமோக்ரஸியில் இருக்கோம். ஸோ வந்து டெமோக்ரஸினா என்ன, மக்களாட்சி. எஸ்சூடுனா இப்போ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல, அதுதான் மீனிங். வி ஹவ் எஸ்சூடு.
இங்கிலீஷில் அதோட மீனிங் பார்த்தோம்னா have nothing to do with. Okay, so next para. During the monarchical or feudal days, universities had to train scholars and poets to adorn the chambers of royalty or the gilded mansions of lords and nobles, and their wisdom was meant for the nation, not for the marketplace. So அரசர் காலத்துலேயும் ஃபியூடல் லார்ட்ஸ்னால் வந்து மிடில் ஏஜ் சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்துல எல்லாம் வந்து யூனிவர்சிட்டிஸில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த இப்போ இருக்கிற சிஸ்டம் மாதிரி எல்லாருக்கெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. அப்போ வந்து ஸ்காலர்ஸை எப்படி ட்ரைன் பண்ணாங்கன்னா, ராஜாக்களுக்கும் பெரிய பெரிய லார்ட்ஸ் நிறைய நிலம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி லார்ட்ஸோட வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்காக மட்டும்தான், அவங்களோட விஸ்டம்காக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது இல்லை அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறது அந்த மாதிரி வேலைக்காக தான் வந்து இருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்காலர்ஸ் வந்து மேன்ஷனில் மட்டும்தான் இருந்தாங்க, மார்க்கெட் பிளேஸ்க்கு வரல. ஐ மீன் பொதுவாக எல்லார் இடத்துலையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. There were days when number did not count, nor were eminent scholars asked to face the problems confronting the masses. They were content to work in secluded spheres, far from the din and the noise of common men, and weave the costly fabric of philosophy, of poetry, in which in turn was to be converted into dazzling garment for the select and the privileged. ஸோ நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா யூடியூப்லேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஓகே, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படி இருந்தால், இல்லை அப்பயும் உங்களுக்கு செட் ஆகலை நான் இன்னும் மெதுவாக நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து ஸ்பீடை குறைச்சிக்கிறேன். ஸோ எனிவே இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த காலத்தில் வந்து ஸ்காலர்ஸ் வந்து மாசஸ் இப்போ வந்து பீப்புள்ஸ் கிட்ட டைரெக்டாக எதுவும் பேசுனது கிடையாது. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, நல்லா படித்து அந்த ஒரு திறமையாக இருந்தாங்க. இப்போ அக்கௌண்டன்ட் மாதிரி படித்தாங்கன்னா அவங்க போயிட்டு அந்த ராஜாவோட மாளிகைலையோ இல்லை அந்த லார்ட்ஸோட பிளேஸ்லேயோ இருந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்த ஆஃபீஸில் வந்து அவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பீப்புள்கிட்ட, காமன் பீப்புள்கிட்ட எந்த ஒரு கான்ஃப்ரண்டேஷனும் இருக்காது. கான்ஃப்ரண்டேஷன் என்ன, எதிர்த்து வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறது, அந்த மாதிரி எந்த ஒரு டச்சுமே இருக்காது. அவங்களோட வேலை என்னன்னா, அவங்க வந்து தனியாக செல்லுடடாக இருப்பாங்க. ஸோ செல்லுடட் ஸ்பியர்னால் இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, தனிமையான ஒரு இடத்துல அவங்க வந்து தனிமையாக இருப்பாங்க. ஸோ வந்து இவங்க காமனாக பீப்புள்ஸ் எங்கே இருப்பாங்களோ அவங்க விட தொலைவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த ஸ்காலர்ஸோட நாலேஜும் அவங்களோட போயிட்ரியும் வந்து யாருக்கு மட்டும்தான் உபயோகமாக இருக்கும் அப்படின்னா, சில செலக்ட் அண்ட் ப்ரிவிலேஜ்டு பர்சன்ஸ்க்கு தான். யார் வந்து மணி நிறைய வச்சுருக்காங்களோ இல்லை பப்ளிக் இன்ஃப்ளூயன்ஸு, கிங், அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் மட்டும்தான் அவங்களுடைய யூசஸை வந்து பார்க்க முடிஞ்சது. பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. த ரோல் ஆஃப் the university today is not cloistered and confined as in the past. Its function has been enlarged not in its fundamentals but in its domain. So இப்போ யூனிவர்சிட்டி வந்து அந்த மாதிரி சின்னதாக இல்லை, நம்மளுடைய பழைய காலத்தில் மாதிரி அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பறந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூனிவர்சிட்டியோட ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷன் வந்து பெருசாகலை, அதோட டொமைனா வந்து பரப்பளவுன்னு கூட சொல்லலாம், எந்த அளவுக்கு அது விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி டொமைனில் தான் வந்து பெருசாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஹாஸ் டு டேக் இன் டு அக்கௌண்ட் த காமன்னஸ் பட் ட்ரிம் அண்ட் ட்ரெயின் கைட் அண்ட் லீடிங் பிஃபோர் பீயிங் ஆஸ்க்டு டு டூ இஸ் டியூட்டி ஆஸ் அ சிட்டிசன்ஸ் ஆஃப் அ டெமோக்ரஸி. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா காமன் பீப்புள்ஸுமே வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அவங்கள வந்து அதை ட்ரிம் பண்ணது, ட்ரெயின் பண்ணது, அவங்களுக்கு அந்த பீப்புள்ஸ்க்கு என்ன தேவையோ எல்லாம் கைடும் பண்ணி அவங்க சிட்டிசனாக என்ன டியூட்டி பண்ணணுமோ அதுக்கு தயார்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. A task which kindles sweet hopes but which demands patience and perseverance
faith and confidence, faith in themselves and in others, and confident in its inherent ability to shoulder the responsibilities. ஸோ நம்ம வந்து ஒரு சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா, காமனாக பீப்புள்கிட்ட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அவங்க அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கூட நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, மக்களோட ஒத்து போகணும்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேஷன்ஸ் இருக்கணும், ப்ரிசர்வரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மற்றவங்க நம்ம மேலே மட்டும் ஃபெய்த் இல்லாமல் மற்றவங்கக்கிட்டேயும் அந்த ஃபெய்த் இருக்கணும். ஸோ அவங்க வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து தாங்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிசர்வரன்ஸ் அப்படின்னா அதோட மீனிங் வந்து எஃபோர்ட். ப்ரிசர்வரன்ஸ் அப்படின்னா எஃபோர்ட். அதே இன்னரண்ட் அப்படின்னா அவங்க பிறந்தும் போதே, இன்னரண்ட்னா இன்பார்ன் எபிலிட்டி, அவங்களுக்குள்ளே இருந்து வரக்கூடிய எபிலிட்டி, இன்பார்ன் எபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கிற யூனிவர்சிட்டிஸோட டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இண்டிவிஜுவல் பர்சன்ஸை டெமோக்ரஸிக்கு யூஸ்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் கொண்டு வரணும் அப்படின்றது தான் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்கள், மேக்கிங் individual fitted for the task of making democracy fruitful and effective. So University of Brussels, அந்த யூனிவர்சிட்டிக்கு நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடெண்ட், செகண்ட் பிரசிடெண்ட், இவரோட பர்த்டே தான் நம்ம டீச்சர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் இவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரசல்ஸில் வந்து அவரை இன்வைட் பண்ணும்போது அந்த அட்ரஸில் என்ன சொன்னாருன்னா, ஃபார் இட்ஸ் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் democracy requires more qualities than other forms of government. It is in the universities that we can develop the true spirit of democracy, appreciation of others' point of view and adjustments of difference through discussions. It can be kept healthy and strong by the exercise of individual responsibility and judgment. ஸோ டெமோக்ரஸி அப்படின்னா வந்து மக்களாட்சி. ஸோ பீப்புளுக்கு வந்து இதில் நிறைய பவர் இருக்குது. எல்லாம் மற்ற அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா இப்போ கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அதில் வந்து நம்ம வந்து மக்களாட்சி தான், டெமோக்ரஸி தான். ஸோ இந்த டெமோக்ரஸிக்கு வந்து நிறைய குவாலிட்டிஸ் தேவைப்படுது மற்ற கவர்மெண்ட்டை விட அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம எங்கே டெவலப் பண்ணலாம் அப்படின்னா, யூனிவர்சிட்டியில் தான் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடெண்ட் வந்து சொல்கிறாரு. ஸோ என்னென்ன குவாலிட்டிஸ்னு பார்த்தோம்னா, அங்கே தான் வந்து டெமோக்ரஸியோட ட்ரூ ஸ்பிரிட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதும் நம்ம அங்கே தான் கற்றுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருமே ஒரே விஷயத்தை வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டைப் ஆஃப் வியூவில் தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி குரூப்பாக படிக்கும் போது தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ இது மூலயமா வந்து இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர் பிரசிடெண்ட் சொல்கிறாரு. ஓகே, ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் தான் நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேலஞ்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னென்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கான்வகேஷனுக்கு நம்மளுடைய ஃபார்மர் சிஎம்ஐ வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்போ அவர் என்ன வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணார், அவரோட கான்வகேஷன் அட்ரஸ் என்ன அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த போன லெசன்லேருந்தே கண்டினியூ பண்ணலாம். கிராஜுவேட்ஸ் ஆஃப் த இயர், ஐ விஷ் யூ ஆல் த ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர். For after all, the immediate concern of every individual, graduate or no graduate, is to acquire the means for a decent living. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட ஸ்பீச் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்கள் எல்லாருமே வந்து நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ப்ராஸ்பரஸ் ஃப்யூச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கிற எல்லா இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்குமே, மோஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்ன ஒரு
ஃபஸ்ட்டு இம்மிடியட்டாக என்ன ஒரு கன்சர்ன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஜாப்க்கு போகணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே வந்து ஒரு கன்சர்ன். ஸோ அவங்க கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து படிக்காமல் இருந்தாலும் சரி, அது மேட்ரு இல்லை. ஸோ எல்லாருக்குமே வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இது நம்மளால் இக்னோர் பண்ணவும் முடியாது. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை மட்டுமே ஒரு அப்ஜெக்டிவாக வச்சுருக்காதீங்க. அது இம்பார்ட்டன்ட் தான், அதுதான் ஃபஸ்ட்டும் வருது. பட் வந்து அதை மட்டுமே சோல் அப்ஜெக்டிவாக வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சம்திங் ஹையர் அண்ட் நோப்லர் தேன் mere individual material advancement is expected of you. For remember that this university education is a privilege that you enjoy, for which you are deeply indebted to the community of which you are a member. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம ஜாப்க்கு போனால் வந்து நம்மளுடைய நம்மளோட மெட்டீரியல் தானே அது, நம்மளுடைய நல்ல பொருள் வாங்கலாம், அந்த மாதிரி மணியை மட்டும் தான் நம்மளால் சேர்த்து வைக்க முடியும். அந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் மைண்டாக இல்லாமல் அதை விட தாண்டி யோசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளை வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்ச இந்த சொசைட்டிக்கு நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். இன்டெப்டட்னா வந்து கடமைப்பட்டிருக்கோம். இப்போ கடன் பட்டிருக்கோன்னு கூட சொல்லலாம் இன்டெப்ட் அப்படின்னா, அதோட இன்னும் கரெக்டான மீனிங். ஸோ அதை வந்து அந்த சொசைட்டி நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணதை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. Most of the money needed for maintaining institutions of higher education come from the revenues collected from the community through the state, and a good proportion of that revenue comes from the tillers and toilers, men who do not enjoy this privilege. Men who willingly submit themselves to discomfort so that they can enable the next generation to lead a better life. ஓகே, ஸோ இது பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம படித்த எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே எங்கேருந்து மணி வருது அப்படின்னா நம்மளுடைய காமன் பீப்புள்கிட்ட இருந்து டேக்ஸாக ரெவென்யூஸாக கலெக்ட் பண்ணதுலேருந்து தான் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து நிறைய பங்கு யார்கிட்டேருந்து வந்தது அப்படின்னா டில்லர்ஸ் அண்ட் டாய்லர்ஸ் கிட்ட தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டில்லர்ஸ் அப்படின்னா இப்போ அக்ரிகல்ச்சர்ஸ் அப்படின்னா கேட்டல், ஆடு மாடு மேய்க்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாம் தான் டில்லர்ஸ். டாய்லர்ஸ்னால் ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இவங்களோட கஷ்டப்பட்டு இவங்க சம்பாதிக்கிறதுலேருந்து தான் நம்ம ரெவென்யூஸாக எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பீப்புள்ஸ் எல்லாம் அவங்களுடைய டிஸ்கம்ஃபோர்ட், அவங்க கஷ்டத்தெல்லாம் பார்க்காம அவங்களுக்கு வர நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய பேரண்ட்ஸோட விஷயமே வந்து எப்போவுமே அதுதான், நம்மளை விட வந்து நம்மளுடைய சைல்டு வந்து பெட்டராக இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பெட்டர் லைஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க இப்போ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ கிராஜுவேட்ஸ், மே ஐ ஆஸ்க் யூ, ஹவ் ஆர் யூ கோயிங் டு ரீபே what is to be a contribution to the social chest on which you have drawn so largely? Unless you replenish it richly, coming generation will only find a empty coffer. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ கடன் பட்டிருக்கீங்க மக்களுக்கு, சொசைட்டிக்கு, இதை நீங்கள் ரீபே பண்ணல அப்படின்னா இதுக்கு மேலே வரும் காலத்தில் அந்த எம்டி காஃபர்னால் இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அதுதான் காஃபர். ஸோ அந்த காஃபர் வந்து எம்டியாக தான் இருக்கும். ரெப்ளனிஷ்னா வந்து அதை திரும்பவும் ஃபுல் பண்ணுறது அதை பண்ணாத வரைக்கும். ஸோ நீங்கள் எப்படி பே பண்ண போகிறீங்க அப்படின்னு கொஷின் பண்ணுறாரு. யுவர் சுப்பீரியர் எஜுகேஷன் இன்க்ரீசஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சொசைட்டி, அண்ட் தேர்ஃபோர் அப்பார்ட் ஃப்ரம் ஆர் அலாங் வித் யுவர் ஓன் இண்டிவிஜுவல் அட்வான்ஸ்மெண்ட், society has got a right to expect an adequate return from you, not so much in terms of money as in terms of service. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சொசைட்டி வந்து உங்களுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கும்போது நீங்கள் படிக்க உங்களுடைய சுப்பீரியர் எஜுகேஷன் வந்து சொசைட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாமல், அட்வான்ஸ் பண்ணாமல், சொசைட்டியும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து இதை மணியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சொசைட்டிக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணாவே போதும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் பண்ணாவே ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சொசைட்டி சர்வீஸில் எப்படின்னா,
bringing light into the dark alleys, sunshine into dingy places, solace in affected, hope upon the despondent, and a new life unto everyone. ஸோ அப்படின்னா என்ன, லைட் இன்ட்டு டார்க் அலீஸ்னா நம்மளுடைய தெருவில் வந்து லைட் வைக்கிறது இல்லை. ஸோ வந்து மக்கள் எங்கெல்லாம் முடியாமல் இருப்பாங்களோ, இப்போ வந்து நிறைய பேர் படிக்காமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போ ஏதாவது வந்து ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்ததுன்னா அப்போ பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்போ மணியாக பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது தான் வந்து இந்த மாதிரி. ஸோ டெஸ்பாண்டன்ட் அப்படின்னா அதோட மீனிங் வந்து டிப்ரெஸ்னா கஷ்டத்தில் இருக்கிற பீப்புள்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அன்லெஸ் சர்வீஸ் இஸ் அவுட்கம், த செர்மான்ஸ் பிகம் ஸ்வீட் நத்திங்ஸ். As Jefferson stated, we must dream of a autocracy of achievement arising out of a democracy of opportunities. ஸோ செர்மான்ஸ் அப்படின்னா இப்போ நிறைய டெம்பிள்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து டெம்பிள்ஸ் சர்ச்சஸ்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் செர்மான். ஸ்பீச்சஸ் செர்மான் ஸ்பீச்சஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம வந்து இது சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணாத வரைக்கும் அந்த செர்மான்ஸ் எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்னொரு கிரேட் பீப்புள் ஜெஃபர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து எல்லா பீப்புளுமே அச்சீவ் பண்ணணும், இந்த டெமோக்ரஸி வந்து ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கணும் அப்படின்னு தான் ட்ரீம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃபர்சன் சொல்லியிருக்காரு. And when I seek your help and cooperation in supreme task of serving the society, please do not wink and smile and say it's all easy to say. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உங்களை வந்து இந்த மாதிரி சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னும் போது சொல்கிறது எல்லாமே ஈஸின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கும் வந்து உங்களுடைய கஷ்டம் தெரியும், அதே மாதிரி இந்த சொசைட்டி வந்து உங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றதும் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. I am not unaware of the difficulties in the way, nor I am going to brush aside the influence of the environment on you. Maybe the world in which you are to begin the journey is the one which will dim your hope, disturb your determination. You may come face to face with the unpleasant sight of practices widely differing from the principles inculcated in you. ஸோ இப்போ நான் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்கிற சொசைட்டி வந்து நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணும். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறோம். ஸோ வந்து எக்ஸாம்ஸ் எழுதும் போது என்ன சொல்லுவாங்க, ரிலேஷன்ஸ் எல்லாம் எத்தனை வருஷமாக எழுதிட்டுருக்க, இன்னும் கிளியர் பண்ணலையா, அந்த மாதிரி இன்னும் கல்யாணம் ஆகலையா. ஸோ எப்போவுமே நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணாலுமே உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களோட மைனஸ் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ உங்களுடைய ஹோப், உங்கள் டிட்டர்மினேஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணாலுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. யூ மே ஃபைண்ட் செல்ஃப் சீக்கர்ஸ் என்த்ரோன்ட் அண்ட் த பேஷண்ட் ஒர்க்கர் decried. Tyranny of all sorts may stare at you and every step you take will be a struggle. ஸோ வந்து செல்ஃபிஷ் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நிம்மதியுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி எது உங்களுக்கு வந்தாலுமே அந்த தடைகள் எல்லாம் மீறி வரணும். சொசைட்டியை வந்து எப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு அதுலேருந்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. I admit that the environment is such that even people with robust optimism will be discouraged and forced to take the path of ease and comfort. ஸோ ரோபஸ்ட் ஆப்டிமிசம்னா நல்லதே நடக்கும், ரொம்ப பாசிட்டிவ் மைண்டடாக இருப்பாங்க. ஸோ பெசிமிஸ்ட்னா வந்து ரொம்ப நெகட்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிற பீப்புளை கூட இந்த சொசைட்டி வந்து டிஸ்கரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுடைய வந்து திசை திருப்பி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் we should also realize that a continuous stream of men and women endowed with the spirit of service have been carrying on the crusade successfully. ஸோ ஏற்கனவே நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுக்கு முன்னாடி
இப்போ பாஸ்டில் இருந்த பழைய கிரேட் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி கஷ்டத்துலேயுமே வந்து அதெல்லாம் தாங்கிக்கிட்டு எண்டவுட்னா தாங்கிக்கிட்டு அவங்களுடைய குருசேடை அவங்களுடைய ஜேர்னியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய தமிழன்ஸ் நம்ம தமிழ் பீப்புள்லேயுமே அந்த மாதிரி நிறைய ஐடியல் பர்சன்ஸ் இருக்காங்க. இதை வந்து நம்ம எந்த நூலில் பார்ப்போம் அப்படின்னா புறநானூறில் பார்ப்போம். ஸோ இந்த புறநானூறு வந்து கிட்டத்தட்ட 2000 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த பீப்புள்ஸே இந்த மாதிரி ஐடியலாக இருக்கும்போது அந்த மாதிரி பீப்புள்ஸ் பிறந்த நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்ஹெரிட்டர்ஸ் அப்படின்னா பரம்பரையாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டிஸ் இன்ஹெரிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். I am confident that you are being sent into the wide world with this objective. You are bound to win, for you are adequately equipped with spirit supplied by this great institution. May your life be bright one, and may its luster brighten the entire land. Accept my congratulations and march onwards towards the land of smiles. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இந்த இப்போ ஸ்டடீஸ் வரைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் தான் இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ்டாக நம்ம படிக்கிறத முடித்தாதான் நம்மளுக்கு வந்து நம்மள வேர்ல்டுலேயே வந்து நம்மளுக்கு தள்ளுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த நிலைமைக்கு போன அப்போ தான் தெரியும் ஸ்கூலும் காலேஜும் அந்த லைஃப் எப்படி செக்யூரான லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள்லாம் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்குது. உங்களோட லைஃப் வந்து பிரைட் ஒன்னாக இருக்கட்டும். ஸோ லஸ்டர், இந்த லஸ்டர் அப்படின்னா நல்ல பிரைட்னஸ், பிரைட் லைட், ஓகே, அதுதான் வந்து லஸ்டர். ஸோ வந்து உங்களுடைய வாழ்க்கையோட வெளிச்சம் வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு வெளிச்சத்தை தரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னுடைய கங்க்ராச்சுலேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்பீச்சை முடிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.